ஐயா வணக்கம். இந்த படம் வந்துட்டு இப்போ ஐயப்பன் துணை இருப்பான் படத்தினுடைய பத்திரிகை மீட்டில் நம்ம மீட் பண்ணுறோம். இந்த படத்தை வந்துட்டு G3 ஆலயா அப்படிங்கிற நிறுவனம் தயாரிக்குது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் இயக்குனரும் வந்துட்டு ஐயா மகாகணேசன் அவர்கள். அவர் தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர். இந்த படத்தில் நடிகர் முத்துக்குமாரசாமி, அழகுராசா, அதன் பிறகு வந்துட்டு இந்த படத்தில் முக்கியமாக வந்துட்டு கதாநாயகனா குருபிரசாத் அவர் தானே. குருபிரசாத்துங்கிறது தான் ஐயப்பனா அறிமுகம் ஆகிறாரு. அதே மாதிரி இந்த படத்தில் நந்தினி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தம்மா, அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்துட்டு இந்த படத்தினுடைய இவர் அண்ணா ராசிபுரம் அண்ணா வந்துட்டு சண்முக அண்ணா நடிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துக்காக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இந்த படத்துடைய டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா கேமராமேன் சகாதுருவம், எடிட்டர் ஆர்ஜி ஆனந்த், இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சதா சிவ ஜெயராமன் அப்படிங்கிற ஒரு நல்ல இசையமைப்பாளர் வந்து இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கருப்பு சாமியெல்லாம் பாட்டெல்லாம் பாடி ஃபேமஸான விஎம் மகாலிங்கம் அப்படிங்கிற ஒரு பாடல் பாடுகிறார். ரொம்ப சிறப்பாக பாடுகிறார். அந்த பாட்டு கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும் இந்த படத்தில். இந்த படத்துடைய படப்பிடிப்பெல்லாம் வந்து சின்ன சேலம் சுற்றியுள்ள பகுதிகளில் நடந்தது. அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவர் படங்கள்லாம் சாப்டராக இருக்கும் கதைகள்லாம். அது மாதிரி இந்த படத்துலேயும் சாப்டராக ஒரு 4 சாப்டராக அந்த கதையை பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நடக்க போகிற ஒரு குடிகாரர் இருக்குது, ஒரு வயிற்று வலி பிரச்சனை உள்ளவங்களுக்கு, இன்னொரு குழந்தை இல்லாதவங்க, இப்படியான விஷயங்களை வந்து 4 சாப்டராக பிரித்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். படம் சிறப்பாக வந்திருக்கு. இந்த படம் வந்துட்டு வர டிசம்பர் 20ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது. அதனால் தயவுசெய்து எல்லோரும் போய் திரையரங்கில் பாருங்கள். ஐயப்பனுடைய அருளை பெறுங்க. ஐயப்பனாக நடிச்சிருக்கிறவர் வந்துட்டு குருபிரசாத் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அதன் பிறகு வந்துட்டு இந்த படத்தில் தயாரிப்பு நிர்வாகத்தில் வந்துட்டு நாக்குப்பம் பேர் மறந்துக்கலாம், சந்திரசேகர், நாக்குப்பம் சந்திரசேகர் வந்து சிறப்பாக பணிபுரிஞ்சிருக்காங்க. மற்றபடி எல்லாரும் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நல்லபடியாக சிறப்பாக படம் வந்திருக்குது. அதனால் எல்லோரும் தியேட்டரில் போயிட்டு திரையரங்கில் படத்தை பாருங்கள். நன்றி சார். நிறைய ஐயப்பன் படம் வந்திருக்கு, இதில் என்ன சார் வித்தியாசம் பண்ணியிருக்கீங்க? அதாவது என்னன்னு கேட்டால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வித்தியாசமான கண்டென்ட் தான் வித்தியாசம். மற்ற படங்களில் இல்லாத அளவுக்கு நிறைய புதுசாக இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு கூட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இன்றைக்கி தகுந்த மாதிரி அந்த கதையை வடிவமைச்சிருக்கோம். அதே போல் ஐயாவுக்கு வந்துட்டு அந்த இயக்குனராக இவருக்கு வந்துட்டு ஒரு கை கால் வராது, ஆனால் வந்துட்டு உட்காந்து ஒர்க் பண்ணுற விதம் எல்லா விஷயமும் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக செய்யக்கூடிய திறமைசாலி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்க படம். நீங்கள் படம் பார்க்கும்போது அது தெரியும். அது சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் சின்ன சேலம், அதை ஒட்டியுள்ள காலசமுத்திரம், தத்தாத்திரிபுரம், குரால், இது மாதிரி பக்கத்தில் உள்ள ஏரியா. அதன் பிறகு வந்து இந்த படத்துடைய சபரிமலைக்கு போகிற சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே வந்து நம்ம கல்வராயன் மலைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். படத்தில் 5 பாடல் இருக்குது. 5 பாடலில் அறிமுக பாடலாளர்கள் வந்து குரு ஐயான்னு ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக பாடிருக்காரு. விஎம் மகாலிங்கம் அப்படிங்கிறவர் ஃபேமஸான ஒரு கருப்புசாமி பாட்டெல்லாம் பாடிப்பார். அவர் வந்து ஒரு பாட்டு பாடிருக்காரு. அதுவும் கருப்புசாமி பாட்டு தான் ப்ளஸ் ஐயப்பன் பாடல் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும். அது ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் அதில் 2 பேர் கருப்புசாமி வேஷம் போட்டிருக்காங்க. பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக தியேட்டரில் அதை போய் பாருங்கள். நான் சொல்கிறத விட ரொம்ப நல்லாயிருக்கும். சார் எல்லாம் புதுமுகளாக இருக்காங்க, பழைய நடிகர்களாக போட்டிருக்காங்க. இல்லை, பழைய நடிகர்கள் போடலை. என்ன காரணம்னு கேட்டால் சூழ்நிலையும் அதுக்கான ஒத்துழைப்பும் வரல. புது கண்டென்ட் தான் நமக்கு வெயிட்டு. கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் ஓடுன்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா நடிகர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மலேசியாவில் வந்து இருந்திருக்க நந்தினி அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் பிரமாதமாக இப்போ நடிச்சிருக்காரு. இல்லை, இவரும் படம் நிறைய படம் பண்ணியிருக்காரு. இப்போ நாமளும் ஒரு 26 படம் பண்ணிக்கிறோம். 2 படம் யூடியூப்ல வந்துருக்கு. நிறைய நடிச்சு, அதாவது ஃபெமிலியாக நீங்கள் கேட்குற கேள்வினா ஒரு டாப் ஸ்டாராக இல்லாமல் அப்கமிங்காக உள்ளவங்களாம் என்ன நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய 60 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் மொத்தம் தமிழ்நாடு முழுக்க 60 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஐயப்பன் துணை இருப்பான் இந்த படத்துக்காக அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கதை ஒன்று இருக்குது, பாப்பா வந்து கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து வேலை பண்ணு சொன்னார். இதுக்காக வந்து தயாரிப்பு நிர்வாகமாக என் பையனை வச்சு ஐயப்பனை குருபிரசாத் என்ற மாணவனை வச்சு இந்த படத்தை வந்து கார்த்திகை மாதம் ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தோம், முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் டிசம்பர் 20 முதல் வெளியிடப்படுகிறது. அதனால் எல்லோரும் வந்து கண்டுகளிக்குமாறு ஒரு சிறப்பாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம்.
எனக்குமே இந்த ஐயப்பன் துணை படத்தில் வந்துட்டு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்ச எல்லாருக்குமே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா அவர்கள் வந்து கூப்பிட்டு என்னை ஐயப்பன் துணை சாமி படத்தில் ஆக்ட் பண்ணுறியாமான்னு கேட்டப்போ நான் நிறைய அப்கமிங் மூவிஸ் வந்துட்டு ஹாரர் மூவி அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த படம்லாம் வந்ததில்லை. இவர் ஐயப்பன் துணைன்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துகிறவாமா அப்படின்னு கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவங்க ஸ்டோரி சொல்லும்பொழுதும் அந்த கதையை கேட்குறப்போ கண்டிப்பாக இப்படி ஒரு எனக்கு நிறைய ஐயப்பனை பற்றி தெரியாத இருந்தாலும் பட் இவங்க சொல்லும் பொழுது இப்படி ஒரு விஷயம் உள்ளே இருக்கா அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. சாமி எப்படியெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அருளளிப்பார் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஐயப்பன் மாலை போட்ட எல்லாருக்குமே இந்த படம் வந்து சமர்ப்பணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் பாரதி. மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆக்டிங்காகவும் இப்போ டாக்டர் கேரக்டராகவும் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சார் வந்து கடவுளுக்காக சேவை செய்யணுன்றதுக்காக தான் இந்த படம் மெயினாக எடுத்துகிட்டு இருக்காரு. நார்மன் படம் அதெல்லாம் இன்னும் நிறைய ஃப்யூச்சர் பிளான்லாம் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு கடவுள் மேலே உள்ள பக்தினால தான் இந்த படம் அவர் எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே நாங்களாம் கிட்ட நின்று எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இந்த அளவு கொண்டு வந்திருக்கோம். மீடியம் பட்ஜெட் படம் தான். படம் நல்லா வந்திருக்கு. அதாவது ஸ்டோரி வைஸ் ஒரு 4-5 பேரோட லைஃபு பிரச்சனையை இதில் பேஸ் பண்ணி வர கதை தான் இந்த படம். நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டெல்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த கோயிலுங்க எல்லாமே நம்ம போக முடியாத கோயில் அதெல்லாம் கூட நாங்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் போய் பார்த்தோம். நல்லா பண்ணியிருக்காங்க. இது நல்ல மாபெரும் வெற்றி அடையணும்னு கடவுளை நாங்கள் வேண்டிக்கிறோம். அந்த ஐயப்பன் துணை இருந்து இந்த படத்தை வந்து நல்லா கொண்டு போகணும்னு எதிர்பார்க்குறோம். ஐயப்பன் துணை இருப்பான் இந்த படத்துக்கு நான் இசையமைச்சிருக்கேன். ஸோ 5 பாட்டு பண்ணியிருக்கேன். 5 பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த பாட்டு நல்லா வர்றதுக்கான மெயின் காரணமே ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் இவர் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்ததுனால நல்லா பண்ணியிருக்கோம். காட் கிரேஸ். எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும். எல்லோரும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.